தாய். தாய்க்கு மிக உலகத்துல எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் 2 மாதம் கருவோடு 7200 மணி நேரம் சுமந்து பட்டெடுத்த தாயை ஒரு பெத்த மகன் பெற்ற வயிற்றில் குடியிருந்த கோவில் என்று பாராமல் சண்டாளன் எட்டி உதைத்தான். வாத்தியார யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பெத்த தாயை எட்டி உதைச்சவன் யாருக்கு தெரியுமா? யாரு யாரு அண்ணா உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நல்ல விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு தெரியாது. இருசக்கர வாகனம் என்ன வாகனம் வச்சிருக்கீங்க? அதுக்கு பெயரு, நீங்க வச்சிருக்க வாகனத்துக்கு பெயரு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இருசக்கர வாகனம் என்ன வாகனம் வச்சிருக்கீங்க? யமஹா. யமஹா. ஐயா உங்க அப்பா ஒண்ணு வச்சிருக்காரு. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இருசக்கர வாகன பேரை சொல்லுங்க. சரி, அதெல்லாம் என் வாய்க்குள்ள நுழையாது. எத்தனை வாகனம் வைத்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் கடைசியாக செல்லக்கூடிய எரும மாடு. அந்த எரும மாட்டுக்கு வாகனத்துக்கு சொந்தக்காரன் தான் யமன். அந்த யமன் தான் பெற்ற தாயை எட்டி உதைத்தான். அப்படி பெற்ற தாய் கொடுத்த சாபம், பெத்த மகனுக்கு 2 காலமே புழுக்கால் நடக்க முடியாது. அதனாலதான் அவன் எருமக்கடா மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்பேற்பட்டவனை இந்த உலகத்தில் பெற்ற தாயை எட்டி உதைத்தான். இந்த உலகத்திற்கு தாயை விட சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிருக்க மந்திரம் இல்லை என்று பரசுராமர் எடுத்து காட்டியார். எத்தனையோ தாய்கள் இருந்தாலும் தாய்மார்கள் 1-2 பேர் இருக்காங்க. அவர்களுக்காக அந்த பாட்டை பாடிவிட்டு கட்டம்லாம் பண்ணிருக்கோம்.